வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேக் நெக் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட மார்க்கிங் வந்து எல்லோரும் நிறைய கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால் போட்டேன். பட் இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஸோ அதனால் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ எப்பயும் போல் கீழே வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு 1.5 இன்ச் ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இது வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் கிடையாது, எம்ப்ராய்டரிக்கு வந்துட்டு டிசைன் பேக் நெக் டிசைன் மார்க்கிங் தான். ஸோ எப்பயும் போல் ஒரு 14 இன்ச் ஹைட் நான் வச்சுக்கிறேன். இது வந்து ப்ளவுஸுடைய ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 14 இன்ச் வைக்கிறேன். இது நீங்கள் ப்ளவுஸோட ஹைட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ சேம் இந்த கார்னரில் 14 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி இப்போது அதனுடைய கார்னர்ஸை வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நம்ம வந்துட்டு பேக் நெக் என்ன மாதிரி டிசைன்ஸ் நம்ம வைக்க போகிறோம்னு காட்டுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி நெக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் வந்து 5 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுக்கிறேன். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அகலம் வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இறக்கத்தை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஒரு 5 இன்ச் நான் வந்து அகலம் வைக்கிறேன். போட் நெக்னாவே நார்மலாக வந்து 4 இன்ச் வைக்கலாம். பட் இப்போ நான் வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கீழே இறக்கத்தை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி 2 இன்ச்சஸ் வந்துட்டு இறக்கம் வச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஓப்பன் வரும். அதுக்கு கீழேயும் நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் வரும், பட் இருந்தாலும் க்ளோஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுதான் ஓப்பன், நம்மளுக்கு ஒரிஜினல் ஓப்பன். ஸோ அதனால் இப்போ நம்ம அதை வந்துட்டு ஒரு சின்ன லிட்டு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நான் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வீட்டில் கிடைக்கிற லிட்டு அந்த மாதிரி வச்சு தான் நான் வந்துட்டு ரவுண்ட் போடுவேன். இதை விட கொஞ்சம் பெரிய லிட் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து வச்சு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கரெக்ஷன் பண்ணணும். ஸோ நான் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மேலே வந்து நம்ம ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வச்சுருக்கோம். இந்த டிசைன் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒட்டி வர்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்துட்டு ஓப்பன் இருக்காது. தட் மீன்ஸ் கொஞ்சம் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக வர்றதுனால இதை ஒட்டியே நான் போடுறேன் 5 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி. இது வந்து ஸ்கொயர் டைப்பில் நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேலோடைய அளவுலேயே அப்படியே ஒட்டியே போட்டுட்டு, ஏன்னா நம்மளுக்கு சைட்லேருந்து சைடு ஓப்பன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகும்போது தான் நான் ஏன் வந்து இந்த ஓப்பனை ஒட்டி நான் லைன் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி அந்த கீழேயும் நம்ம அதே அளவுக்கு எடுத்து பண்ணணும். கீழே வந்து எந்த அளவு அந்த அவங்க இறக்கம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை விட கொஞ்சம் கீழேயே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டிசைன் அந்த மாதிரி ஷேப்பு. ஸோ இப்போ வந்து கீழே ஒரு 4 இன்ச் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ டேப்பை எடுத்து நான் உங்களுக்கு கலந்து காட்டுறேன். இப்படி ஒரு 4 இன்ச்சுக்கு கேப் விட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு டிசைன் நம்ம பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு கேப்பில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் அது சின்ன மார்க்கிங் பண்ணிக்கலாம் அடையாளத்துக்காக. ஸோ இப்போ மார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். மேலேயும் 5 இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு சேம் நம்ம வந்து இந்த மாதிரி லைன் போட்டு மேலேயும் அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஸ்கேலில் பண்ணோம் இல்லையா, மேலே பண்ணோம் இல்லையா, சேம் அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 1 சைடு தான் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து டபுள் சைடு போட்டோன்னா தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம எம்ப்ராய்டரி போடுற எல்லாருக்கிட்டையும் கார்பன் ஷீட் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம ஹாஃபில் வந்துட்டு டிசைன் பண்ண முடியாது, ஃபுல் நெக்கில் தான் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கார்பன் வச்சு இன்னொரு சைட்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கார்பன் ஷீட்டை உள்ள பக்கமாக கொடுத்து இப்போ நம்ம மேலே என்னெல்லாம் பண்ணமோ சேம் ஸ்கேல் வச்சு ஒரு ரவுண்ட் ஸ்கேல் வச்சு லைன் போடுறது, ரவுண்ட் போடுறது, இது எல்லாமே அதே மெஷர்மெண்ட்டில் மறுபடியும் போட போகிறோம். பட் பென்சில் இல்லாமல் இந்த மாதிரி துளிப் நீடில் வச்சு அதோட பேக் சைடு வச்சு கோடு போட்டுக்கலாம்.
ஏன்னா பென்சில் போட்டோன்னா நம்மளுக்கு அந்த மார்க்கிங் ரொம்ப அசிங்கமாகிடும். ஸோ ப்ளவுஸு டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் இதோடைய பேக் சைடு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது தெரிஞ்சிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ லைன் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸி. ஃபுல்லாக ஸ்கேல் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பினோம் அப்படின்னா அப்படியே அச்சு விழுந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சும்மா ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் அது வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ அப்படியே இப்போ பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நீட்டாக விரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது லைட்டாக தான் தெரியுது. அதை ஃபஸ்ட்டு நம்ம டார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எப்பயும் போல் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி இதை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இதனுடைய ஹைட் வந்து, அதாவது இந்த சைடில் ஹைட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 8 இன்ச் இருக்குது. அதில் பாதி இல்லை பாதிக்கு மேலே அந்த மாதிரி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் 8 இன்ச்சு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வச்சு காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 8 இன்ச் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பாதி அப்படின்னா 4, அப்போ 4 கொஞ்சம் தள்ளி 4.5 அப்படிங்கிறப்ப பாயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டிசைனை இப்போ நம்ம பண்ண போகிறோம். 4.5 அந்த மாதிரி, இல்லைன்னா 5 கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் 5 அப்படிங்கும்போது பர்ஃபெக்டாக வரும். 4.5 அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கீழே தள்ளி மேலே தள்ளி எடுத்துக்கிறது. அது டிசைன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் 3.5 இருக்குது. அங்கேயும் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். 3.5 ஆப்போசிட் சைடில் வர்ற மாதிரி வரும் இது இந்த டிசைன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கார்னர்லேருந்து அப்படியே அந்த கார்னர் வரைக்கும் கர்வாக நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கைக்கு எப்படி வந்து கரெக்டாக வருதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். லைட்டாக அந்த டாட்டுக்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடியே லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டுட்டு போயிடணும். ஸோ இதை அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடில் ட்ரா பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த மாதிரி ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜுக்கு ட்ரா பண்ண போகிறோம். இந்த சைடில் இருந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து பர்ஃபெக்டாக வர்றது உங்களால் உணர முடியும். ஸோ இந்த கர்வ் வந்து ரொம்ப நான் பெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட் ஸ்லாண்டிங் வந்துட்டு இங்கே எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி இந்த சைடும் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த சைடு பார்த்துக்கிட்டே பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான் டிசைன். நம்மளுக்கு இந்த டிசைனை தான் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் வந்துட்டு எம்ப்ராய்டரியும் போடுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைனில் எம்ப்ராய்டரி போடும்போது உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நம்ம நார்மலாக இதில் வந்துட்டு ஸ்டோன் செயின், பீட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டு த்ரெட்டும் வந்துட்டு சும்மா சின்ன சின்ன டாட் அந்த மாதிரி வச்சா கூட இதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கர்வ்ஸ்ல எல்லாம் வர்றதுக்கு. ஸோ இதோடைய ஷேப் வந்து எம்ப்ராய்டரி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பில் வந்துட்டு காட்டிடுறேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த ஃபுல்லாக ஸ்கொயரில் வந்துட்டு இந்த மாதிரி கர்வ்ஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய மெத்தட். ஆக்சுவலாக வேறு எந்த மெத்தடும் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆப்போசிட்டில் பண்ண முடியாது. சேம் டைம் வந்து அதாவது ஒரு பக்கம் பண்ணி இன்னொரு பக்கம் அப்படி எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து போட்டு தான் நம்ம டிசைன் வந்து பண்ண முடியும். அதாவது டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்படி உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். இந்த டிசைனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைடாக வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி தான். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.